ஐயா, கணேசனுக்காக நீங்க ஏன் காத்துட்டு இருக்கணும்? வந்தா நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, ஒண்ணும் வேணாம், பரவாயில்ல. ஐயா, கணேசனை தேடுறீங்க? ஆமா, எங்க போயிருக்கான்னு. அவன் கல்யாணத்துக்கு புடவை வாங்கிட்டு போயிட்டு இருந்து பார்த்தேன். சரி, நான் வரேன். முதலாளி, என்ன விஷயம்? மனுஷனா மாடா பாட்டு போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே. அவனுக்காக நீ வக்காலத்து வாங்காத. என்ன வேலை பண்ணிருக்கான் தெரியுமா அவன்? என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும், அதுக்காக இப்படி அடிக்கிறது? திருப்பி அடிக்காதுங்கிற தைரியம் தானே? முதல்ல என் பொண்ணு எங்கன்னு சொல்ல சொல்லு. உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடி இருந்தா அவ கூட தானே திரும்பி வரணும். இப்படி தனியா அவ வந்திருக்கோம். இப்பதான் 2 பேரும் உங்க பொண்ணை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. உங்க வீட்டுல போய் பாருங்க, உண்மை என்னன்னு தெரியும். மன்னிச்சிருங்க சார், கௌசல்யா லேபுக்குள்ள இருக்கிறது தெரியாம அந்த குடிகார பியூன் லேப் கதவை பூட்டிட்டான். அந்த பியூனை வேலையை விட்டு நிறுத்திட்டோம். நைட் வாட்ச்மேன் பார்த்ததுனால நாங்க கதவை திறந்து கௌசல்யாவை கூட்டிட்டு வந்துட்டோம். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டான்னு கரஸ்பாண்டன்ட் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்பா, அப்பா, நான் தான் வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் கூட ஏன் இப்படி இருக்கீங்க? அது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுமா. தப்பா? என்னது அது? கணேசனை போட்டு அடிச்சிட்டம்மா. கணேசனை அடிச்சிட்டீங்களா? எதுக்கு? என்ன காரணத்துக்காக? முதலாளி, நான் எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணல. நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்ட. நீ பண்ண ஒரே தப்பு ஏழையா பிறந்ததுதான். நான் எந்த தப்பும் பண்ணல. ஏமா, எத்தனை தடவை சொல்றதுங்க எல்லாம் உட்காரக்கூடாதுன்னு? இப்ப என்ன நான் மடியில உட்கார்ந்துருக்கேன்? அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கு. ஒண்ணு இல்லம்மா, சாதாரண மயக்கம் தான், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். டாக்டர் வந்தது டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இந்த நர்சம்மா, இங்க படுத்திருக்கிறது என் உசுரு. அப்படி இப்படின்னு ஏதாவது ஆச்சு ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே கொளுத்திடுவேன். அது ஏன் தப்பு பண்ணுச்சு பாய்? முதலாளி கிட்ட விசுவாசமா இருந்ததுக்கு அவன் கொடுத்த கோழிய பாத்தீங்களா? வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாதம்மா. கணேச மேலையும் தப்பு இருக்கு. தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது. சும்மா இருங்க பாய், வயசுல பெரியவராச்சான்னு பாக்குறேன். யார பத்தி என்ன பேசுறீங்க? கணேசனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு ஆசைப்படாம இது ஆசைப்பட்டிருக்காது. ஆசைப்பட்டுடுமே, அதுக்காக அடிச்சிருவாங்களா? பட திமிரு. பாதியில பணக்கார ஆனதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறானே. பரம்பரை பணக்காரனா இருந்தா அவ்வளவுதான். கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அடிச்சு போட்டுருவாங்களாம். நான் கேக்குறேன். நான் மட்டும் இல்ல, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் கேட்க போறேன். நீங்களும் வாங்க. இருமா, என்ன கேட்க போற? பொண்ணு கேட்க போறேன். கணேச ஆசைப்பட்ட மாதிரியே அவன் பொண்ணு கேட்க போறேன். அவன் மட்டும் இல்லன்னு சொல்லட்டும், அந்த வெள்ள சிறுக்கியை நானே தூக்கிட்டு வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். சரோஜா,
கணேசனையே சுத்தி சுத்தி வந்து நீயா இப்படி பேசுற? ஆமா பாய், ஆசை வச்சதுனாலதான் அதோட அருமை எனக்கு புரியுது. அது எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா ஆனா அது எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அந்த அளவுக்கு அது மேல நான் ஆசை வச்சிருக்கேன். நீங்க வாங்க போய் கேட்கலாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.